Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில உங்களை அன்போடு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இங்கு வரவேற்கிறேன். குடும்பங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க. நாம துவக்க ஜெபம் முடித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து சென்று கர்த்தரை இந்த மாலை வேளையில ஆராதிப்போம். இந்த மாலை வேளையில 2 நாளாகமும் 31வது அதிகாரம் முதல் வசனம். நேற்று நம்முடைய உபவாச ஜெபத்துல இதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது, இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லோரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்பிராயிமிலும் மானசையிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவரவர் சொந்த ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். இந்த வசனத்தை குறித்து நேற்று நாம் தியானித்த பொழுது நாம் சிந்தித்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாய் பல 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 வருடங்களுக்கு பின்பாய் கூடி வருகிறார்கள். இஸ்ரவேலின் பாஸ்கா பண்டிகைக்காய் கூடி வருகிறார்கள். பாஸ்கா பண்டிகைக்காய் கூடி வந்து அங்கு தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி தேவனுடைய தகன பலிகளை செலுத்தி அவர்கள் முடித்து நேரடியாய் தங்கள் இல்லங்களுக்கு சென்று விடவில்லை. அவர்கள் முடித்து நேரடியாக தங்கள் இல்லங்களுக்கு சென்று விடவில்லை. அதற்கு இன்ஸ்டெட் தங்களுடைய பணிகளை தாங்கள் கற்றுக்கொண்ட கர்த்தருக்குள் தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வைராக்கியத்தை யூதாவின் பட்டணங்களில் எல்லாவற்றிலும் அவர்கள் செய்து முடித்து பின்பு தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாம் ஆராதனைக்காய் கூடி வந்திருக்கிற வேளையில வாரம் வாரம் நாம் மீண்டும் மீண்டுமாய் ஆராதனைக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல நம்மால் கூடும். ஆனால் இந்த நாளில ஆவியானவர் நம்மை எதற்கு இங்கு அழைத்து வந்திருக்கிறார், என்ன நம்மோடு பேசவிருக்கிறார், நமக்கு அவர் இடுகிற பணிகளை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நம்முடைய காணியாட்சிகளுக்கு நாம் திரும்பி செல்லுகிறதற்கு முன்பாய், நம்முடைய வேலைகளுக்கு திரும்பி செல்லுகிறதற்கு முன்பாய், நம்முடைய குடும்ப அலுவல்களுக்கு திரும்பி செல்லுகிறதற்கு முன்பாய் நாம் இஸ்ரவேலின் தேவனுடைய சிந்தையோடு, அவருடைய நோக்கத்தோடு, அவருடைய பார்வையோடு செல்ல நாம் வாஞ்சையா இருக்கிறோமா, பிரியமா இருக்கிறோமா என்பது இந்த மாலை வேளையில நம்முடைய தியானமா இருக்கட்டும். ஆராதனையின் வேளையில கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தட்டும். எல்லா கண்களை மூடி. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். இதோ இந்த நாளில நாங்கள் இந்த 2 நாளாகமும் 31வது அதிகாரம் முதல் வசனத்துல வாசித்தது போல இஸ்ரவேலர் கூடி வந்து எசேக்கியாவின் நாட்களில ஆலயத்தை சுத்தப்படுத்தி, பனிமுட்டுகளை சுத்தப்படுத்தி, கர்த்தருக்கு தகன பலிகளை இட்டு, கர்த்தருக்கு ஆராதனை செய்து தங்கள் இல்லங்களுக்கு காணியாட்சிகளுக்கு திரும்புவதற்கு முன்னால் தேவனுடைய வைராக்கியத்தை அவர்கள் செயல்படுத்தி அவரிட்ட காரியங்களை நிறைவேற்றி பின்பு தங்கள் காணியாட்சிகளுக்கு திரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த நாளில தேவாதி தேவன் நாங்கள் வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய், அதை செய்கிறவர்களாய் கர்த்தர் நீரங்களை மாற்றுவீராக. ஆவியானவர்களை உற்சாகப்படுத்துவீராக. வந்த வண்ணமே திரும்பி செல்லாமல் ஏதோ ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வந்தோம், திருமணங்களுடைய வேலைகளுக்கு திரும்புகிறோம், குடும்பங்களுக்கு திரும்புகிறோம், அலுவல்களுக்கு திரும்புகிறோம் என்று நாம தகப்பனே, ஆவியானவர்கள் இருதயத்துல பேசுகிறவைகளை கேட்டு அதன்படி நடக்கிற செய்கிற ஜனங்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆராதனையின் வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஜெபத்தின் வேளை, வசனத்தின் வேளை, சகலத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் வல்லமையுள்ள மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவின் பாதங்களிலே ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து சத்தம் வர வரைக்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
இருக்கிறீங்களா? ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆமென். Let's sing. ஒரு பழைய பாடலை நாம் பாடலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. ஆடவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், அசைந்தாலும் பாதப்பட்டிடுவே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், அசைந்தாலும் பாதப்பட்டிடுவே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் குற்றமாக்கியவில்லை.
எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுவதை தவிர வேற என்ன நான் செய்ய முடியும் ஆண்டவரே? I bring my cup of salvation before you and I worship you and I adore you. எல்லோரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. எங்களை காத்தீரே நன்றி அப்பா. எங்களை சுகபத்திரமாய் நடத்தீரே நன்றி. எங்கள் கால்கள் வலுவாதபடி காத்தீரே நன்றி. எங்கள் கரத்தை பிடித்து நடத்தினீரே நன்றி. தோளில் சுமந்தீரே நன்றி அப்பா. சொல்லுங்க, தோளில் சுமந்தீரே. ஓ, தோளில் சுமந்தீரே, தகப்பனை போல சுமந்தீரே அப்பா. ஓ ஜீசஸ், ஒரு தேற்றுவாது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவாது போ என் நேசர் தேற்றுவா. Hallelujah. 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah. Worship Him. Hallelujah. 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 Let our hearts be set right before Him. தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் ஒருமுகப்படட்டும். Let it be set right before Him. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. You have not come here to worship a man or a human being or a mere mortal. அழிந்து போகிற ஒரு மனிதனை அல்ல, அழியாமையுடைய பரிசுத்தரை நாம் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். அவர் அழியாமை உள்ளவர். He is an everlasting God. Oh, there is no end to Him. He is the Alpha and the Omega. Alpha Omega-வுமாய் இருக்கிறார். இதோ வருகிறேன் என்று சொன்னார். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Oh, மானோரே அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மானோரே அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. அவரே நம் பாதைக்கு வெளிச்சமா இருந்தார். அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருந்தது. அந்த பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல். என் தேவன் என் வெளிச்சம், என் ரட்சிப்பும் அவரே, என் ஜீவனின் அரணுமானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனின் பலனானவர்,
உற்சாகத்தோடு ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. மனிதருக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அந்த பலத்தின் ஆவியை ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. அந்த மாலை வேளையில பலத்தின் ஆவியை ஐயா எங்கள் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி அப்பா அவரை நோக்கி பார்ப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. Hallelujah. Lord, you are my everything, oh God. நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம், நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் அப்பா. Oh, you are my everything. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? வேணுங்க வேணாம்பா,
ஒருவேளை வெற்றியின் சூழ்நிலையில் வந்திருக்கலாம், தோல்வியின் சூழ்நிலையில் வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். But as you worship Him, அவரை ஆராதிக்கும் போது have that mindset. ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன், எவ்விதத்திலும் நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி as you worship Him, I believe God can heal you. உங்களை சுகமாக்க முடியும். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்ய முடியும். அவருடைய கரம் குறுகிவிடவில்லை. அவருடைய கரம் குறுகிவிடவில்லை. Are you expecting a miracle? Worship Him. இன்றைக்கு மாலை வேளையில் ஆண்டவரை ஆராதிப்போம். அவரை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அவரை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். Oh, as we worship Him, magnify Him. ஆராதிப்பே, oh ஆராதிப்பே, எல்லாரும் விடுதலையோடு ஆராதிப்பே. இன்பமோ
சமூகத்தில் வீட்டில் இருக்கிறவரை நாம் ஆராதிப்போம். பணிந்து குனிந்து living out our pride and ego. அவருக்கு முன்பாய் ஒரு சிறு குழந்தையை போல வந்து, ஒரு சிறு பிள்ளையை போல ஆகிவிட்டார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசுவானவர் சொன்னார். ஒரு சிறு பிள்ளையை போல அவருடைய பாதத்தில் வந்து, ஒரு அப்பா வந்து சமூகத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்தா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். அந்த அப்பாவுடைய முகத்தை பார்த்தா அந்த குழந்தையோட முகம் எவ்வளவு சிரிக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? இயேசு அந்த இடத்துல இருப்பாரு. நீங்க அவருடைய முகத்தை பார்ப்பீர்களா? அவருடைய அந்த சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு அந்த சந்தோஷம் இருதயத்தில் இருக்கணும். ஒரு சிறு குழந்தையை போல அப்பாவுடைய சமூகத்துல வந்து அவரிடத்துல எதுவும் கேட்கலாம். Don't apply theology there. அவரிடத்துல எதையும் கேட்கலாம். ஏன்னா என் அப்பா அவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு தெரியும். அவரிடத்துல அப்பா உங்க பிரசன்னம் எனக்கு போதுப்பா, உங்க பிரசன்னத்தை இந்த மாலை வேளையில நான் அனுபவிக்க உதவி செய்யும்னு சொல்லுங்க. உங்க ஆவியில ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். அவருடைய ஆவியோடு நீங்க சம்பாஷிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். என்ற அந்த ஆவி சத்திய ஆவி, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவி. போராடும்படி விரும்பவில்லை ஐயா. உங்களுக்கு இருக்கிற போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ளதல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதியும் சகல இருளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லோரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக எழுதி, Father fill me. Yes Lord. எங்களை நிரப்பும் அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியட்டும். என் அண்டார் என் வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதம் கடந்து போட்டோம்ப்பா. என் பாத்திரத்தில் இருந்து வழிந்து ஓடுகிற அந்த ஜீவ நதி, அந்த சமாதானத்தின் நதி, அது பாய்ந்து ஓடட்டும். என் கம்யூனிட்டிக்குள்ள பாய்ந்து ஓடட்டும். என் சபைக்குள்ள பாய்ந்து ஓடட்டும். என் குடும்பத்துக்குள்ள பாய்ந்து ஓடட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஆண்டவர் ஒரு விடுதலையை தரும்படி விரும்புகிறேன். உன் வாழ்வில் ஒரு விடுதலையை தரும்படி விரும்புகிறேன். சத்துருவோடு போராடி கொண்டிருந்த உனக்கு ஆண்டவர் சொல்றேன், நீ இவ்வளவு நாள் எனக்கு கண்ட்ரோல் கொடுக்கலப்பா. நீ உன் சுயத்திலே போராடி கொண்டிருந்தாய். நீ உன் சுயத்திலே போராடி கொண்டிருந்தாய். நீ உன் சுயத்திலே போராடி கொண்டிருந்தாய். உன் வாழ்வின் முழுமையில் எனக்கு நீ அர்ப்பணிக்கவில்லை. சுயத்திலே போராடி கொண்டிருந்தாய். முழுமையுமாய் அவருடைய பாதத்தில் ஓடுகிறீங்களா? Today is the day. இன்றைக்கே ரட்சணியம், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் காலம். Oh, today is the day of salvation. Yes, Lord. Yes. This day might not come again, my dear brother, my dear sister. தேவன் கொடுக்கிற இந்த தருணத்தில் அவர் give your life completely to him. சிலருடைய இதயத்தில் ஆண்டவர், ஒருவேளை உங்களுடைய மனதில் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் என் மேல கோபமா இருப்பாரு, என்னுடைய பழைய வாழ்க்கை அப்படிப்பட்டது பிரதர், நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அல்லவா? தகப்பனுடைய இருதயம் வீட்டிற்குள்ள இருக்க மனம் இல்லை. அவனை தூரத்துல பார்த்தா, ஓடி வருகிற தன்னுடைய கெட்ட குமாரனை பார்த்தா, இளைய குமாரனை பார்த்தா, அந்த பிதாவினால அந்த தகப்பனால அவனுடைய ஆசனத்துல கூட உட்கார முடியல.
ஆண்டவர் சொல்றாரு, I am waiting. நான் உனக்காக காத்திருக்கிறேன்ப்பா. ஓ, அவருடைய அரவணைப்புக்குள்ள ஓடி போவோமா அந்த மாலை வேளையில? அவருடைய அரவணைப்புக்குள்ள திறந்த கரத்தோடு கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். ஓ ஜீசஸ், சிலுவையில மரித்த அந்த இயேசு அத்தனை அடிகள் பட்டவர். அவ்வளவாய் என் மேல் அன்பு கூர்ந்தார், என் மேல் அன்பு கூர்ந்தார். நான் பாவியாய் இருக்கையில கிறிஸ்து எனக்காய் மரித்தார். கிறிஸ்து எனக்காய் மரித்தார். அவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை worship பண்ண போறோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர், ராஜரீகம் பண்ணுகிறவர் அவர். உலகத்தையும் அதன் நிறைவையும் தன் கரத்தில் வைத்திருக்கிறவர். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். உன்னையோ தன்னுடைய சாயலினாலே உண்டாக்கினார். சாயலின்படி உண்டாக்கினார். ஐயா, ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். Oh, you belong to me. You don't belong to anybody. You belong to me. நீ என்னுடையவன். என்னிடத்தில் செலுத்தப்பா. உலகத்துக்கு உன்னை விட்டு போட்டு விடாது. உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு உன்னை விட்டு போட்டு விடாது. எனக்கு கொடு. ராயனுக்கு கொடு. தேவனுக்கு கொடு. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் இந்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவானவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. ஒரு விஷயம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா, அற்புதநாதா உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அனைத்தையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நிலை வாழ்கிறார். It's no longer me, but Christ who lives in me. எங்களுக்குள்ளே வாழுகிற அந்த மகிமையின் நம்பிக்கையாகி கிறிஸ்துவே எங்களை ஆட்சி செய்வீராக, ஆளுகை செய்வீராக. நீங்க மகிமைப்படுங்க என்று இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும்படிக்காய் அவருடைய சமூகத்திற்கு நாம் தேடி வந்திருக்கிறோம். மனுஷரை பார்க்க, மனுஷ சத்தத்தை கேட்க அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாஞ்சித்து இந்த நாளில் அவர் வசனத்துல நம்மோடு பேசும்படிக்காய், நம்ம வழி நடத்தும்படிக்காய் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தேவன் அவர் நம்மை ஒரு நாள் புறந்தள்ளார். நீங்க எவ்வளவு தாகத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த அளவு தான் பெற்றுக்கொள்ள முடியும். You can only receive up to whatever size of the vessel that you have brought. How big is your heart to receive him today? இந்த நாளில உங்களுடைய இருதயம் எவ்வளவாய் விரிவாய் திறந்திருக்கிறது. உன் வாயை நீ விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று அவர் சொன்னார். உங்களுடைய இருதயம் எவ்வளவாய் திறந்திருக்கிறது, எவ்வளவாய் அவருக்காய் காத்திருக்கிறது. எல்லாரும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்க பேசுங்க, மீதமுள்ள வேலை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்க ஒரு வயலவைக்காக இங்க வரல, நாங்க உண்மை காண வந்திருக்கிறோம், உண்மை தரிசிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களிலே ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஒரு சாட்சியை கேட்டுவிட்டு நம்ம கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் இப்போது நாம் கடந்து செல்லலாம். சகோதரி சபிதா நம்ம மத்தியில she'll share a testimony for a few minutes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Thank God for the wonderful opportunity to share the goodness of the Lord. As you all know, my ED got approved. First of all, I thank God and I thank everyone because you all prayed for me. உங்களோட எல்லா ப்ரேயர்ஸ்க்காக நன்றி.
ஸோ அந்த ஏடியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் a பியூர் மிராக்கிள். ஜனவரி 8 தான் நான் என்னோட பழைய கம்பெனியை குவிட் பண்ணேன். பட் ஜனவரி 12 இஏடி அப்ரூவ் ஆயிடுச்சு பை காட்ஸ் கிரேஸ். இது வந்து ரொம்ப பெரிய மிராக்கிள் தான். ஏன்னா நார்மல் ஃப்ளோ கிடையாது, இதில் நிறைய அப்டிக்கல்ஸ் இருந்தது விசா ப்ராசஸில். பை காட்ஸ் கிரேஸ் இஏடி அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மை ஹஸ்பண்ட் காட் ஜாப் இன் ஆஸ்டின். 2 years பேக்கோ நீங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஆஸ்டினில் ஜாப் கிடச்சிப்போ ஐ வேர் இன் டாலர்ஸ். ஸோ நான் எவ்ரி வீக் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிங்க இங்கே ஜாப் கிடைக்கணும்னு. அப்போயும் காட் ஒரு மிராக்கிள் பண்ணாங்க. அப்போ என்னோடய பழைய கம்பெனியில் வந்து அந்த டைமில் ஆஸ்டினில் எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை. ஸோ நான் இப்போது அந்த வேலையை விடணுமான்னு நினைக்கிறப்போ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட், நியூயார்க் ப்ராஜெக்ட்டு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறபடி பிஃபோர் பேண்டமிக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனோட கிடச்சிது. ஸோ ஐ வர் ஏபிள் டு ஸ்டே வித் மை ஃபேமிலி. இப்போ செகண்ட் மிராக்கிள் என்னோடய கெரியர் லைஃப்பில் என்னென்னா காட் வந்து எனக்கு இஏடி விசாவும் கொடுத்து லோக்கல் ஜாப் ஆஸ்டின்லேயே கிடைக்கும்படி கிருபை செய்தாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஒன் வேர்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுது. த கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இன் மை லைஃப் இஸ் மை சால்வேஷன். நான் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து இருந்ததுனால ஐ ட்ரைட் எவ்ரி வே டு ரீச் காட். ஐ நோ மெனி வேஸ், but then there was no permanent solution. But the day when I accepted Lord Jesus and when I came to know about his true unconditional love, when I believed in him, that day all my problems got resolved and my family accepted Jesus. So I never forget the day. So the one God and the one and one truly God who came for the humanity. ஏன்னா என்னோட பழைய வழியில் வந்து நாங்கள் தான் பரிகாரம் பண்ணணும். கடவுளுக்கு வந்து என்ன ப்ளீஸ் பண்ணணுமோ எல்லா பரிகாரமும் நாங்கள் தான் வருத்தி பண்ணணும். ஆனால் முதல் முறையாக ஐ கேம் டு நோ there is one true God who loved the humanity and he came down for the humanity to pay the penalty of all sins, all hereditary problems, all curses, all diseases. And I felt his unconditional love in every part of my life. Praise God. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லலாமா? கர்த்தருடைய கர்த்தர் மகத்துவமான அதிசயமான காரியங்களை செய்கிறார். அது மீனவ சபிதாட்ட பேசுனீங்கன்னா, ராபினன் சபிதாட்ட பேசுனீங்கன்னா தெரியும் எந்த எப்படி ஏடி வந்தது, எந்த 140லேருந்து வந்தது கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் there's a lot behind it actually. சம்டைம்ஸ் நம்ம வீசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ நாம் சஞ்சலப்படுகிறோம். நாம் பாடினது போல வெற்றியோ தாழ்வியோ தாழ்வோ, வெற்றியோ தோல்வியோ, உயர்வோ தாழ்வோ, ஜீவனோ மரணமோ, நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற இல்லை. அவன் என் நாமத்தை அறிந்தபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் என் நாமத்தை அறிந்தபடினால, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யோர் மெரிட் அண்ட் மை மெரிட். அவன் என்னை அதிகமாய் வாஞ்சையாய் ஆராதிக்கிறபடினாலன்னு சொல்லல, அவன் வாஞ்சையாய் ஜெபிக்கிறபடினாலன்னு சொல்லல, அவன் வாஞ்சையாய் பிரயாசப்படுகிறபடினாலே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால, அவரை அறிந்து கொள்ளுகிற வாஞ்சை ஒரு குழந்தையை போல நமக்கு இருக்கணும். இன்னும் உங்களை நான் தெரிஞ்சு கொள்ளணும்பா, இன்னும் உங்களை நான் அறிந்து கொள்ளணுமாப்பான்றது ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அந்த வாஞ்சை நம்மை உந்தி தள்ளும். கிரியைகளினாலே அல்ல, கிருபையினாலே அவரை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு வரவேற்று ஆஸ்டின் பைபிள் பிரேயர் ஃபெலோஷிப்பின் சார்பாய் உங்களுடைய அன்போடு வரவேற்று இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். நான் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த வருடத்துல நமக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் இந்த வருடத்துல ஆரம்பத்துல நமக்கு ஆண்டவர் ஒரு ஆங்கர் வேர்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இட்ஸ் நாட் அபவுட் ப்ராமிஸ் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? வேதத்தில் இருக்க எல்லா வசனங்களுமே வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஆனால் ஒரு வருடத்துல, இப்ப இந்த வருடத்துல இருக்க வாக்குத்தத்த வசனம் நமக்கு கிடைக்கிறது டிசம்பர் 31 எக்ஸ்பயர் ஆகி போயிடுறது இல்லை இல்லையா? The words doesn't expire. It's a living word இல்லையா? அதனால அது வாக்குத்தத்த வசனம் அல்ல. ஒரு தேவன் நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துகிற ஒரு காரியம் தான் அந்த வருடத்தின் துவக்கத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வசனங்கள். அதனால தான் I always prefer to call it an anchor words. அந்த வருடத்துல தேவனுடைய கிருபையில நாம் நங்கூரம் பாய்ச்சி நிற்கிறதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு தான் அந்த ஆங்கர் வேர்ட்ஸ், ஒரு நங்கூர வசனம்.
அதை நான் பற்றி கொண்டு நான் அவரை இன்னும் எப்படி அறிந்து கொள்ளுவேன் என்பது. சோ அவ்விதமாய் நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, நாம் எல்லாரும் நல்ல ஒரு விசுவாச ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை நம்பி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பம் கஷ்டம்தான். ரட்சிப்புன்றது இப்போ சபிதாட்ட கேட்டீங்கன்னா, ஆரம்பம் அவ்வளவு எளிதல்ல அண்ணன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்களுக்கு, அதை விட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாளாச்சுன்னு அவங்க கண்டிப்பா அவங்களுடைய அனுபவம். ஆரம்பம் எளிது என்று சொல்லவில்லை, ஆனால் ஆரம்பத்தை விட விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்கிறது மிக 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 கடினமான காரியம். ஏன் தெரியுமா? சத்துரு நம்ம படகில் எந்த பக்கம் விழுகிறோம் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. as long as we are in the water sinking, நம்ம தண்ணியில விழுந்து மூழ்கி கொண்டிருந்தால் அது போதும் அவனுக்கு. இவன் படகுல வலது பக்கம் விழுந்தானா இடது பக்கம் விழுந்தானான்றதை பத்தி சத்துருவுக்கு கவலை இல்லை. நம்முடைய படகை அசைத்துக் கொண்டே இருப்பான். அதுதான் அவனுடைய நோக்கம். நான் இவ்விதமாய் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என் இருதயத்தில் தோன்றினது ஒரு சீரீஸ் ஆஃப் சர்மன்ஸ் நாம பார்க்க போறோம், ஃபினிஷிங் வெல் என்பதை குறித்து. ஃபினிஷிங் வெல் என்பது நம்மை நல்ல விதமாய் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முடிக்காத படிக்கு சத்துரு பல தடைகளை கொண்டு வருவோம். அவை ஒவ்வொன்றையும் நாம் அடுத்து வருகிற மாதங்களில இன்று ஆரம்பித்து நாம் சிந்திக்க போவோம். அதை எப்படி நான் கையாள்வது, how do I handle those situations. இப்ப இன்று நாம் பார்க்க போகிறது how do I handle success. நீங்க யோசிக்கலாம், என்ன ஆரம்பத்துல போராட்டங்களை எப்படி ஜமாளிக்கிறதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அதுதான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம். நீங்க என்ன வெற்றியை எப்படி, அது வெற்றியில நாங்க ஜாலியா ஈஸியா ஜமாளிச்சிருவோம், போராட்டம் தோல்விதான் எங்களுக்கு கஷ்டம், நீங்க அதை பத்தி முதல்ல பேசுவீங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 4:7-8 2 தீமோத்தேயு 4:7 4வது அதிகாரம் 7-8 வசனங்களில பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் தந்தருள்வார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியை நாம் முழுமையாய் முடிக்க முடியாமல் போகலாம் என்று நம்ம நற்கருணை ஆராதனை வைத்திருக்கிறதுனால முடிக்க முடியாமல் போகலாம். ஆனா பார்ட் 1 என்று இதை நாம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த மாதம் பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்ப பாருங்க, பவுல் இந்த வசனத்துல சொல்லும் பொழுது, போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Paul knew, அதாவது if there is one thing that you can secure. தீமோத்தேயுவுக்கு பவுல் இந்த நிருபங்களை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட தீமோத்தேயுவுக்கு பவுலுக்கு 65 வயது என்று சொல்கிறார்கள். தீமோத்தேயு இந்த காலங்களிலே பவுலோடு சேர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாய் ஊழியம் செய்து விட்டார். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் நல்ல போராட்டங்களை தெரிந்தெடுத்து போராடினேன். என் காலத்தை விரயம் பண்ணுகிற போராட்டங்கள் இல்லை, நல்ல ஓட்டங்களை தெரிந்தெடுத்து ஓடினேன். ஏன்னா எந்த பக்கம் வேணா ஓடலாம். ஒரு நல்ல ஒரு இது இருக்கு, if you don't know where you are going, any road will take you. உங்களுடைய இலக்கை நீங்கள் அறியாதிருந்தால் எந்த ரோட்ல வேணா போலாம். எல்லா ரோடும் ஒரே ரோடு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம எங்க போய் சேர்றோம் நமக்கு தெரியாது. every road will look alike, every road will be alike. சரி, அது எங்க போகுதோ நம்ம போகலாம் என்று தான் நம்ம போவோம். பவுல் அப்படி இல்லை. தன்னுடைய போராட்ட களத்தை தெரிந்தெடுத்தார், தன்னுடைய ஓட்ட பாதையை அவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் அவர் எல்லா போராட்டங்களையும் போராடி எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு பவுல் சொல்லுகிறார், இதனுடைய இறுதி அச்சாரமான அடையாளமான வெற்றிகரமான காரியம் என்ன தெரியுமா? நான் ஸ்தாபித்த சபைகள் அல்ல, நான் கொண்டு கொண்ட விசுவாசிகள் அல்ல, நான் செய்த அற்புதங்கள் அல்ல, நான் செய்த பிரசங்கங்கள் அல்ல, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். பவுல் சொல்லியிருக்கலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒவ்வொரு இடத்துலையும் சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு எப்படியா ரத்தம் சிந்தனை தெரியுமா? எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா? என்ன எவ்வளவு போராடினேன் தெரியுமா? ஓடவே முடியாம எவ்வளவு நான் இழைப்பு வாங்கினேன் தெரியுமா என்று பவுல் சொல்லியிருக்கலாம். அதை அவர் சொல்லல.
எல்லாவற்றையும் நான் செய்தேன். இறுதியில எனக்கு நிம்மதி தருகிறது, திருப்தி தருகிறது, வெற்றி தருகிறது ஒன்றே ஒன்றுதான். அது என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன் தெரியுமா தீமோத்தேயுக்கு இது சொல்றாரு? That is the hardest thing in life. தீமோத்தேயு, என் வாழ்க்கையில நான் பட்ட அடிகளை நீ கண்டிருக்கிறாய், என் வாழ்க்கையில நான் பட்ட வெற்றிகளையும் நீ கண்டிருக்கிறாய், என் வாழ்க்கையில நான் கண்டுகொண்ட விசுவாசிகளையும் கண்டிருக்கிறாய், புறந்தள்ளி போன மனுஷரையும் நீ கண்டிருக்கிறாய், நான் செய்த அற்புதங்களையும் நீ கண்டிருக்கிறாய், அற்புதங்கள் செய்யக்கூடாத படிக்க ஆவியானவர் என்னை தடுத்ததையும் நீ கண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் தீமோத்தேயு, இவை எதுவுமே கடினமானதல்ல, உன் விசுவாசத்தை நீ காத்துக் கொள்ளுவதே கடினமானது. என் வெற்றியில என் விசுவாசத்தை நான் இழந்து போயிருக்க கூடும். திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியதுல என் ஆத்துமாவை நான் இழந்து போயிருக்க கூடும். நான் ஸ்தாபித்த சபைகளின் பெருமையில என் வாழ்க்கையை, என் ஆத்துமாவை நான் இழந்து போயிருக்க கூடும். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு போராடினேன், ஒரு நோக்கத்தோடு ஓடினேன். அந்த நோக்கம் என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவது. பிரியமானவர்களே, தோல்வியில, போராட்டங்களில உறுதியாய் நிற்கிற ஒவ்வொரு 99 மனுஷர்களுக்கு மத்தியில வெற்றியில நிற்கிறது ஒரே ஒருவர் தான். தோல்வியில தேவனை தேடுகிற இருதயம். எபேசு பட்டணத்துல பவுல் ஊழியம் செய்கிறார். 3 வருடங்களுக்கு மேலா எபேசு பட்டணத்துல பவுல் தன் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊற்றி, எபேசு பட்டணத்திலிருந்து புறப்பட்டவர்கள் தான் ஐரோப்பா சபைகள் அனைத்திற்கும் பாஸ்டர்ஸா இருந்தாங்க என்று சொல்லுகிறது வேதம், சரித்திரம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல இயேசுவானவர் அந்த எபேசு சபைக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறார். என்ன ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறார்? நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் அதிகமாய் பிரயாசப்பட்டீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல நீங்க கடினமான காலங்களை மிக உறுதியோடு நீங்கள் கடந்து வந்தீர்கள். நீங்க விழுந்து போகல, விட்டு கொடுக்கல. தவறான போதனைகளை கொண்டு வருகிற மனுஷர்களையும் நீங்கள் இனங்கண்டு கொண்டு நீங்க அவங்கள புறந்தள்ளினீங்க. எல்லாம் ஓகே. இன் அதர் வேர்ட்ஸ், ஊழியத்திலே நீங்கள் வெற்றி சிறந்தீர்கள். ஆனால் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். பாருங்க, பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை, பவுலால் போதிக்கப்பட்ட சபை, பவுலால் வழிநடத்தப்பட்ட சபை, பவுல் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போன பின்பும் அந்த சபையை தன்னுடைய க்ளோஸ் கான்பிடன்ஸ் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுகிறார். அப்போலோஸ் இங்கு ஊழியம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். பின்னாட்களிலே யோவான் கூட இங்கு வந்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவோ பேர் இருந்து ஊழியம் செய்த ஒரு சபை. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், 40 வருடங்கள் கழித்து அந்த சபைக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனாலும் நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பிரியமானவர்களே, ஊழியத்துல மிக மிக வெற்றி சிறந்து நாம் நின்று அந்த இடத்துல இயேசுவே இல்லாமல் போகக்கூடும். லவோதிசியா சபைக்கு அடுத்த அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், உன் வாசலிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று இயேசுவானவர் சொன்னது யாருக்கு சொன்னார்? புற உலகத்திற்கு சொன்னாரா? சபைக்கு சொன்னார். சபைக்கு வெளியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். சபையில ஊழியம் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வெற்றியிலும் வெற்றியை கையாள்வதை நாம் கண்டுகொண்டோம் என்றால், வெற்றியில நாம் திடனாய் நிற்கிறதை நாம் கண்டுகொண்டோம் என்றால், தோல்வியில சத்துரு நம்மை அசைக்க முடியாது. நாம் அப்படியே ரிவர்ஸா நினைக்கிறோம். நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஒரு வேதனை வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது நாம் நினைக்கிறோம், ஐயோ நான் விட்டு போயிருவனோ, நான் விழுந்து போயிருவனோ என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வெற்றியிலும் உயர்விலும் நம்மை இழந்து போவது மிக மிக எளிது, மிக மிக எளிது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு சகோதரர், அவருக்கு 4 பிள்ளைங்க.
அவங்க வந்து சபைக்கு ஒரு சிறு குடும்பம், ஒரு எளிமையான குடும்பம், சபைக்கு வந்து நல்ல உற்சாகமாய் ஆராதனையில பங்கு கொண்டு நல்ல ஊழியம் செய்து உதவிகள் செய்து நல்லபடியா நல்ல கிறிஸ்துவ குடும்பம். கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார் குடும்பத்தை. அந்த சகோதரர் ஒரு தொழில் துவங்கி வெற்றிகரமாய் நடத்தினார். எல்லாம் நடத்தி தொழில் பெருக ஆரம்பித்தது, தொழில் வளர ஆரம்பித்தது, பிள்ளைகள் வளர ஆரம்பித்தாங்க, குடும்பத்துல சுபிட்சம் பெருகினது. குடும்பம் வந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆலயம் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமா டைம் இல்லை எனக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், பிள்ளைங்களோடு எனக்கு போராட்டம், எனக்கு குடும்பத்தோடு போராட்டம், பிசினஸ்ல ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. இப்படியே காலங்கள் ஓடி 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 போய்விட்டது. ஆனா காணிக்கை மாத்திரம் வரும், மனுஷர்கள் வர மாட்டாங்க. சோ இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நல்ல பெரிய ஒரு மேன்ஷன் வாங்கினாங்க. அந்த மேன்ஷன் வாங்கி அதுல அவர்கள் குடி போனார்கள். குடி போன அந்த இல்லத்துல ஒரு நாள் என்ன ஆயிற்று, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாம்பு கடித்து விட்டது. ஒரு பெரிய ரான்ச் ஹோம் வாங்கினாங்க, அதுல பாம்பு கடித்து விட்டது. உடனே டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு, இருந்தாலும் பிள்ளையுடைய உயிராச்சே, என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அந்த பாஸ்டருக்கு இந்த ஒரு போன் அடிக்கிறார் இந்த பிரதர். பாஸ்டர், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னுடைய மகனுக்கு இந்த விதமாய் ஆகிவிட்டது, நீங்க ஒரு விசை வந்து நீங்க ஜெபிக்க முடியுமா அப்படின்னு. இந்த பாஸ்டர் நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன், தேவனுக்குள்ள ஞானமுள்ள ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தாரு. வந்து ஜெபத்தை ஆரம்பித்தார். கர்த்தாவே, இந்த பாம்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதற்கு இந்த பாம்பிற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த ஒரு பாம்பு செஞ்சிருக்க ஆண்டவரே. கோயில் பக்கமே வராதவர், கர்த்தரை தேடாதவர், பாருங்க, ஒரு பாம்பு, நீங்க பாம்பை கொண்டு என்னென்ன செய்ய முடியும்ன்றத நாங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க கண்டுகிட்டு இருக்கோம் ஆண்டவரே என்று அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். பிரியமானவர்களே, அதுதான் வெற்றியின் சூழ்ச்சி. தேவனை விட்டு நம்முடைய கஷ்டங்கள் நம்மை பிரித்து கொண்டு போவதை விட, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த எபேசு சபையை குறித்து பவுல் எச்சரித்தார். இந்த சபைக்கு ஓநாய்கள் வருகிறது. அந்த ஓநாய்கள் வெளியிலிருந்து மாத்திரம் இல்ல, உள்ளிருந்து உங்களுக்கு ஓநாய்கள் புறப்பட போகிறது, ஸ்திரமாய் நில்லுங்கள், இதற்கிடம் கொடுக்காதீர்கள் என்று. Maybe they were too busy fighting the wolves. Maybe they were too busy fighting the false teaching. Maybe they were too busy in doing the ministry, but forgot for whom they are doing. எசேக்கியேல் புத்தகத்துல நாம் வாசிக்கிறது அதுதானே. எசேக்கியேல் புத்தகத்துல எழுதி இருக்கிறது, அந்த ஆலயத்தை அவர்கள் பற்றி கொண்டார்கள், ஆலயத்தில் கொடுக்கிற தகன பலிகளை பற்றி கொண்டார்கள், சடங்கு முறைகளை பற்றி கொண்டார்கள், பாரம்பரியங்களை பற்றி கொண்டார்கள், தேவனை விட்டு விட்டார்கள். அதே விதமாய் எபேசு சபை ஊழியத்துல பெருகி வளர்ந்தது, ஆனா இயேசுவை விட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் இங்கு கூடி வந்திருக்கிறது அந்த இயேசுவை பற்றிக்கொள்ள. ஏன்னா பவுலுடைய அந்த 2 தீமோத்தேயுல நாம் வாசித்த வசனத்தை அவர் முடிக்கிற விதமா அந்த 8வது வசனத்தை பாருங்க. தீமோத்தேயுக்கு அவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இது எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பாக்கியம் அல்ல, விசுவாசத்தை காத்துக்கொண்டது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 8வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அந்த கிரீடத்தை அவர் யாருக்கு கொடுப்பார்னா, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும். சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த வாழ்வில செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் what is driving us? What is the driving force behind us? அவர் பிரசன்னமாகுதலை நோக்கி, அவர் பிரசன்னமாகுதலை வாஞ்சித்து, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பி நாம் செய்யாத எந்த காரியமும் அவரை விட்டு நம்மை புறம்பே கொண்டு போகும். அது நம்முடைய அலுவலக வேலை உட்பட. நான் பலமுறை இதை சொல்லியிருக்கேன். D.L. Moody சொன்னார், if I were to sweep the streets of Chicago, I will sweep in such a way that my Lord Jesus Christ will walk on it. சிகாகோ நகரங்களின் தெருக்களை நான் கூட்டுகிறவனாய் இருந்தாலும் என் இயேசுவானவர் நடக்கிறதை போல நான் கூட்டுவேன், அவர் வருகிறதை போல நான் அதை ஆயத்தம் செய்வேன் என்று சொன்னார். நாம வேலைக்கு சென்றாலும், சபைக்கு சென்றாலும், நண்பர்கள் கூட்டத்தில் சென்றாலும், இல்லத்தில் இருந்தாலும், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் தர வல்லவராயிருக்கிறார்.
இந்த நாளில நாம் அவரை தேடி வந்திருக்கிற இந்த வேளையில how do we finish well? ஆரம்பித்திருக்கிறோம் நல்ல ஓட்டத்தை. உங்களிலே பல சிறு குழந்தைகள் இப்பதான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. There's a lot in life that you have to see. அதனாலதான் என் இருதயத்தில் என்ன ஆண்டவர் சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று ஆங்கர் வேர்ட்ஸ் யோவான் 15:4 புது வருட ஆராதனையில தேவன் நமக்கு கொடுத்தார். எப்படி நிலைத்திருப்பது, எப்படி வெற்றிகரமாய் ஓட்டத்தை முடிப்பது, எப்படி நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் எடுப்பது, அதனுடைய அடையாளம் what is the mark of victory? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது எப்படி, என்ன காரியம் என்று இந்த வரப்போகிற இந்த நாட்களில நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நாம் கர்த்தரை பள்ளத்தாக்கின் நாட்களிலே, இருளின் நாட்களிலே கர்த்தரை வாஞ்சையாய் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா, என்னை மீட்டுக் கொள்ளுவார் இல்லையா, எனக்கு உதவி செய்வார் இல்லையா என்று கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சத்துரு பக்கத்துல வரவே மாட்டான். He is not a fool to come and disturb you when you are seeking the Lord. ஏனால் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவர். அவனுக்கு தெரியும், அவன் தந்திரக்காரன். He is waiting for a lull. He is waiting for a pause. நாம எப்போ ஒரு ரிலாக்ஸ்டா பாஸ்டா இருப்போம்? Is it in our trouble time? It's in our success time. ஒரு வெற்றியின் நாட்களில ஒரு ஈஸ் நம்ம மனசுக்குள்ள வரும். பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, வேலையின் ஸ்திரம் இருக்கிறது, இல்ல குடும்பம் நல்ல அமைதியா இருக்கிறது, எந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமே, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுப்போமே. Let's take a pause. இவ்வளவு நாள ஓடிட்டே தான் இருக்கோம். அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும்? சத்துரு அந்த வேளைக்காய் நம்ம இடத்துல காத்து கொண்டிருப்பான். இந்த நாளில கர்த்தர் நம்முடைய கண்களை அவ்விதமான காரியங்களுக்கு திறக்கும்படிக்காய் நாம 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறது போல, நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வாசிக்கிறது போல, நாம் இந்த நாளிலே கர்த்தர் நம் கண்களை திறப்பாராக. ஏன்னா வெற்றி என்பது ஒரு போதையை விட மிக கொடிதானது. உயர்வு என்பது ஒரு போதையை விட மிக கொடிதானது. சுயநினைவில்லாமல் மனிதனை மாற்றி காரியங்களை செய்ய வல்லது. ஒரு உதாரணத்தை இந்த நாளிலே நாம் கண்டு, நாம சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம இந்த பிரசங்கத்தை நாம் முடிக்க இயலாமல் போகலாம். பட் கன்சிடர் திஸ் as part 1. But for the entire series, நாம ஒரு series of sermons பார்க்க போறோம். How do we handle success? How do we handle criticisms? How do we handle failures? How do we handle life's predicaments? இவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு மாதமும் நான் ஆழமாய் பார்க்க போகிறோம். ஏனென்றால் தரித்திருக்கிறது என்பது அவளுடைய வெளிதான காரியம் இல்லை. என்னிலே நிலைத்திருங்கள், அதோடைய ரியல் டிரான்ஸ்லேஷன் என்னிலே தரித்திருங்கள், என்னிலே be attached to me for your life blood. அதுதான் அதனுடைய அதை நாம் காணப்போகிறோம். இந்த நாள்ல நாம் காணப்போகிறது 2 நாளாகமம் 26வது அதிகாரத்துல உசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து எழுதி இருக்கிறது. 2 நாளாகமம் 26வது அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26:2 வாசித்தீங்கன்னா சொல்லுகிறது, உசியா, அதாவது தமிழ் பைபிள்ல 3வது வசனமா இருக்கும், ஆங்கில பைபிள்ல 2வது வசனம். உசியா ராஜாவாகிற பொழுது 16 வயதா இருந்து 52 வருடங்கள் 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒரு இளம் வாலிபனாய் 16 வயதா இருந்து 52 வருடங்கள் எருசலேமில் அரசாள்கிறான். ஆங்கில பைபிள்ல 26:2 இருக்கும், தமிழ் பைபிள்ல 3வது வசனம் இருக்கும். அது மாத்திரமல்ல, 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பன் அமசியா செய்தது போல, அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செவையானதை செய்தான் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, நல்ல ஆரம்பம். ஒரு இளம் வாலிபன் ஒரு தேசத்தின் அதிபதியாய் வருகிறான். அப்படி அதிபதியாய் வந்து கர்த்தர் தன்னுடைய தகப்பன் செய்ததை போல கர்த்தருடைய பாதைக்கு நல்ல காரியங்களை செய்கிறான். 5வது வசனம் பாருங்க, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
பாருங்க, ஒரு சாதாரண மென்டர் இல்ல அவனுக்கு. ஜக்கரியா வாஸ் his mentor, not only for his mentor, his father's mentor, அமத்சியா. அவருடைய மென்டராக சகரியா இருந்தார். அண்ட் அந்த இளம் வயதிலையும் பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு யங் பிளட் இல்லாம ஆலோசனையை கேட்க தேட மனதினங்கி இருந்தான். அந்த ஒரு குட் கவுன்சில், வைஸ் கவுன்சில், நல்ல ஆலோசனை, தேவ ஆலோசனை அவனை நல்வழியில நடத்தி இருந்தது. 7-8 வசனங்களில வாசிக்கிறோம், பெலிஸ்தரையும் கூர்பாகாலில குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். யார் நின்னாங்க? தேவன் துணை நின்றார். அம்மோனியர் உசியாவிற்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். பாருங்க, வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உசியா ராஜா உயர்வடைகிறான். தேவனுடைய கரம் அவனோடு இருக்கிறது, தேவனுடைய ஆலோசனை அவனோடு இருக்கிறது, தேவனுடைய வழிநடத்துதல் அவனோடு இருக்கிறது, தேவனுடைய ஜெயம் வெற்றி அவனோடு இருக்கிறது. தேவன் அவனோடு இருக்கிறது எல்லாவற்றிலும் அவன் வெற்றி அடைந்து சென்று கொண்டிருக்கிறான். பாருங்க, he was an inventor. நீங்க 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, he invents equipments, war equipments that மற்றவங்க நினைத்து கூட பார்க்க முடியாத போராயுதங்களை அவன் கண்டுபிடிக்கிறான். அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவுகிறது. அந்த 25-15 வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசி பகுதியில் அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாமல் அவனுக்கு அனுகூலங்கள் பெருகி வருகின்றன. பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டிருக்கிறான் அவன். ஆனா பாருங்க, அவனுடைய அந்த பலத்தின் நாட்களில, தன்னுடைய இள வயதின் நாட்களில தேவனை தேட மனதினங்கி இருந்த உசியா, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்த உசியா, தேவனை முழு இருதயத்தோடு தேடின உசியா, தன்னுடைய பலத்தின், வெற்றியின், கீர்த்தியின், புகழ்ச்சியின் நாட்களில விழுந்து போகிறான். 16வது வசனத்தை பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி. அதாவது, இட்ஸ் நாட் சம்திங் சடன்லி தட் ஹேப்பன் ஒன் டே. progressively எப்படி இந்த சகோதரருக்கு ஒரு பாம்பு வந்து கடிச்சு அவர் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டியது இருந்ததோ, ஒருத்தர் அவருக்கு பாம்பா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சரீர வியாதிகளா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேலையின் பிரச்சனைகளா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கும். ஆனா கர்த்தர் கொண்டு வருவார். அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிடார். என் பிள்ளையை நான் அன்பு செய்கிறேன், ரொம்ப அன்பு செய்யறா, என்ன செஞ்சாலும் நான் விட்டுருவேன் அப்படின்றதுக்காக நம்ம நெருப்பை தொட அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அது அவனை, அந்த குழந்தையை காயப்படுத்தும் என்று நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு அந்த வயதுல தெரியாம இருக்கலாம். அவ்விதமாய் தன்னுடைய இள வயதின் நாட்களில வெற்றியின் சகலத்திலும் நல்ல உயர்வுல வந்து கொண்டிருந்த உசியா பாருங்க, 16வது வசனம் சொல்லுகிறது, தனக்கு கேடு slowly. Remember, the fall is never sudden. The fall is never sudden. இன்னைக்கு காலையில எழும்பொழுது யாரும் இன்றைக்கு நான் கர்த்தரை மறுதலிக்க போகிறேன், இன்னைக்கு நான் ஒரு பேங்க் நான் கொள்ளையிட போகிறேன், நான் இன்னைக்கு யாராவது நான் கொல்ல யாரும் அப்படி எந்திரிக்கிறது இல்லை. கெடுண்டவர்களா யாரும் ஒரு நாள் காலையில வெள்ளிக்கிறது இல்லை. பாவம் என்பது சிறுக சிறுக சிறுக, இட்ஸ் an erosion. கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி. வேதம் வந்து அவன் மனம் மேட்டிமையாகின்னு சொல்லல, கேடுண்டாகும் மட்டும். அவனுடைய வாழ்க்கை ரிவர்ஸ்ல திரும்புது. அவனுடைய வாழ்க்கை ரிவர்ஸ்ல திரும்புது. என்ன காரணம் தெரியுமா? பின்னால் நாம் பார்ப்போம், சகரியாவின் நாட்களுக்கு பிறகு உசியா தேவ காரியத்துல வளராமல் போனான். தேவ வசனத்துல, தேவனை தேடுகிறதுல ஒரு ஆலோசனை இருக்கு மட்டும், வழி நடத்துதல் இருக்கு மட்டும். எப்படின்னா, கர்த்தர் ஒரு விதத்துல நமக்கு எக்ஸ்டர்னல் கேட்டலிஸ்ட் கொடுத்து கொண்டே இருப்பார். வழி நடத்துதல் ஒரு நேரத்துல, ஒரு சமயத்துல நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வாஞ்சை பெருகணும்.
அதுதான் நிற்கும். வெளியில இருந்து வர்றது ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து நாம், அதாவது நீங்க மாதம் இங்கு வந்து நாம் எவ்வளவோ போதிக்கலாம், எவ்வளவோ சிந்திக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை வாஞ்சிக்கிற, கர்த்தரை தேடுகிற பிரியமானவர்களே, பினிஷிங் வெல் என்பது நன்கு ஜெபிப்பதை பொறுத்து அல்ல, நன்கு ஆராதிப்பதை பொறுத்து அல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்துக்கு வருவதை பொறுத்து அல்ல, காணிக்கைகளை கொடுப்பதை பொறுத்து அல்ல. வெற்றிகரமாய் ஓட்டத்தை முடிப்பது என்பது விசுவாசத்தை காத்துக்கொண்டு வாழ்கிறது. உங்களுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய காரியங்களை சரியாக செய்தால் நம்ம எபேசு சபையை போல போவோம். அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்தார்கள், ஊழியத்தை எல்லாம் சரியாய் செய்தார்கள். ஆனால் இயேசுவை புறந்தள்ளி போய் அவர் சொன்னார், ஆனாலும் உங்கள் பேரில் எனக்கு குறையுண்டு. நாம் செய்கிற எந்த ஆவிக்குரிய காரியங்களும் நம்மை வெளியிருந்து, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளிருந்து புறப்படுகிற அந்த விஷயங்கள். அதனாலதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, மனுஷனுக்கு வெளியிருந்து வருகிறது எதுவும் அவனை கரைப்படுத்தாது, ஆனால் உள்ளிருந்து புறப்படுகிறவைகள் கரைப்படுத்தும். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில், உள்ளத்தின் நிறைவில் இருந்து வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய உள்ளத்தின் நிறைவில் இருந்து நீங்கள் துதிக்கிறீங்களா? இல்ல ஜோல் மாதிரி ஒரு வர்ஷிப் லீடர் இருந்தா அனலாய் ஆவியாய் என்னால துதிக்க முடியும், ஆனா நான் தனியா உட்கார்ந்தா எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு do you have that bubbling? அதாவது சின்ன குழந்தைங்க பாடுவாங்கல்ல, அப்படிதான் நம்முடைய இருதயம் இருக்கணும். it's bubbling in my heart. என் இருதயம் பொங்கி. தாவீது ராஜா சொல்லுகிறார், when they said let us go to the house of the Lord, my heart rejoiced. அவர்கள் கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவோம் என்று சொன்ன பொழுது என் இருதயம் மகிழ்ந்து களிகூர்ந்தது என்று சொல்லுகிறார். நாம் எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அபதமாய் வருகிறோம்? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் பேசாம ஆன்லைன்ல பாத்துக்கலாமே, போர் அடிக்குது, வேற வேலை இருக்கு, வீட்டுல இருந்தா நான் மல்டி டாஸ்க் பண்ணலாம் இல்லையா, அப்படியே அடுப்பையும் கொஞ்சம் பாத்துக்கலாம், அப்படியே நம்ம ஆராதனையும் பாத்துக்கலாம். நம்முடைய சிந்தைகள் அபரிதமாய் மாறும் பொழுது கர்த்தர் ஒரு சர்ப்பத்தை கொண்டு வருவார், கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டு வருவார். அவரை தேட மனதில்லாது இருக்கிற பொழுது உசியாவுடைய வெற்றிகள் எல்லாம் ரிவர்ஸா மாறுது, அப்படியே. பிரியமானவர்களை, தேவன் நமக்கு வெற்றியை தருகிறது ஒரு நோக்கத்தோடு. இந்த காலையில இங்க இந்த சபையில, கிரேடல் சபையில நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களாய் இல்லாமற் போனால் அவை நமக்கு கேடுள்ளவைகளாய் வந்து முடியும். ஆண்டவர் வந்து நம்மள ரிசர்வாயர் மாதிரி நான் ஆசீர்வதிக்க வாங்கிட்டு இப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு நல்ல லாக்கர்ல போட்டு, ஒரு அயன் லாக்கர்ல போட்டு இப்படியே நீ மட்டும் உட்கார்ந்துருன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவை நமக்கு கேடுள்ளவைகளாய் மாறி போகும். நிரம்பி வழிந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களை தொடுகிற ஆசீர்வாதங்களாய் தேவனுடைய வாஞ்சையும் பிரியமும் கிரியைகளும் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட பிறருடைய வாழ்க்கையை தொடாமல் போனால் உசியா ராஜாவுக்கு என்ன நடந்ததோ அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். பலங்கொள்ளு, அதாவது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த மேட்டிமை அவனுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. அவனுடைய பெருமை பெருக 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 என்று சொல்லுகிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், unless our growth in the Lord exceeds our growth in the world, we will fall. தேவனுக்குள்ளாய் நம்முடைய வளர்ச்சி இந்த உலகத்தில் நம்முடைய வளர்ச்சியை விட அதிகமாய் இல்லாமல் போனால் it's only a question when we are going to fall. என்று நாம் விழ போகிறோம் என்பதுதான் கேள்வியை தவிர விழுவோமா விழமாட்டாமான்ற கேள்வி இல்லை. நிச்சயமாய் விழுவோம். கர்த்தருக்குள்ளாய் நம்முடைய வளர்ச்சி எந்த நாளிலும் இந்த உலகத்தில் நம்முடைய வளர்ச்சியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி ஒரு தேவ பாதுகாப்பு இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம் அவருடைய, தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னது போல, அவர் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற அந்த இருதயம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அதை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார், சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆனா நமக்கு அந்த இருதயம் இருக்கணும். நான் சர்ச்சுக்கு வரும்போது கிறிஸ்டியன், நான் ஆபீஸ்ல போனா நான் ஒரு ஆபீஸ் ஒர்க்கர், நான் அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல போனா அங்க நமக்கு we don't have multiple identities, we have one identity and that identity is Christ. Amen. There's only one identity we have. அதை நாம் ஸ்தாபித்துக் கொள்ளாமல் போனால் it's only a question of when we will fall, not a question of if we will fall. உசியாவுடைய வாழ்க்கையில அது நடக்கிறது. உலகத்தின் அதிகாரத்தையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும் உசியா குழப்பப்படுத்திக் கொள்ளுகிறான், ஒருமைப்படுத்திக் கொள்ளுகிறான். நான் ராஜா, என்னுடைய கீர்த்தி பெரியது,
நான் கட்டின ஆலயம். ஏனென்றால் உசியா ராஜா அரசாங்கத்துக்கு நீங்க அதுக்கு 25வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆலயம் பாழடைந்து கிடக்கிறது. அழுக்கு பாழடைந்து பனிமுட்டுகள்லாம் உடைந்து போய், பாத்திரங்கள் எல்லாம் திருடப்பட்டு போய், ஆலயம் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறது. உசியா ராஜா வந்து அந்த ஆலயத்தை முழுமையுமாய் சுத்தப்படுத்தி ஆசாரியர்களையும் லேவியரையும் அழைத்து, நீங்க யாரு, என்ன, உங்களுடைய கடமை ஏன் மறந்து போனீர்கள்? ஜனங்களை எல்லாம் அழைத்து ஆலயத்தை சுத்தப்படுத்தி பண்டிகைகளை அறிவித்து பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடி எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். செய்து முடித்து விட்டு இப்பொழுது அவனுடைய மேட்டி மேல சிந்திக்கிறான், நான் ராஜா, நான் ஸ்தாபித்த ஆலயம், நான் ஸ்தாபிக்கணும்னா இது என்ன பாலடைஞ்சு போய் பழசாலம் கிடந்திருக்கும். நான் ஸ்தாபித்த நான் ஏன் தூப பலி கொடுக்க கூடாது? Why not? அப்படி என்ன பெரிய காரியம்? எனக்கு இல்லாத அதிகாரமா? நான் தேடாத கர்த்தரா? எனக்கு இல்லாத பரிசுத்தமா? நான் சிறு இள வயதிலிருந்தே கர்த்தரை தேடி வளர்ந்து வந்திருக்கிறேனே. உலகத்தின் அதிகாரத்தையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும் உலகத்தையும் ஆவிக்குரிய உலகத்தையும் குழப்பப்படுத்திக் கொள்கிறான். வேட்டிமையின் சிந்தை வருகிற பொழுது பாருங்க, இந்த நாட்களில ஆலோசனை கொடுக்கிறதற்கு சகரியா அவனுக்குள்ள அவன் அருகில இல்லை. சகரியாவின் நாட்களுக்கு அப்புறம் தன் சுய இருதயத்திலிருந்து கர்த்தரை தேட மறந்து போனதுனால, தேவ ஆலோசனை அவனை சுற்றி எடுக்கப்பட்டு போனதுனால பாருங்க, தான் மனதிலே நினைக்கிற காரியங்களை சரி என்று எண்ணிக்கொண்டு சொல்லுகிறான். அப்பவும் தேவன் அவன் மேல் இரக்கமுள்ளவனாய் இருக்கிறார். ஆசாரியர்களை அனுப்புகிறார். 17-18 வசனங்கள்ல வாசிங்கன்னா, ஆசாரியனாக அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளான 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபங்காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாய் லபியாது என்றார்கள். பாருங்க, ஒருத்தர் 2 பேரோட எச்சரிக்கை அல்ல, 80 பேருடைய எச்சரிக்கை. உசியா ராஜாவே, நீ you are trespassing. இது தேவனுடைய சந்நிதி. உலகத்தின் அதிகாரமோ, உலகத்தின் படை பலங்களோ, உலகத்தின் புகழ்ச்சி பெருமையோ இங்கு ஒரு தூசுக்கு கூட உதவாது. பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை சேவியுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. உசியா ராஜாவை இதை செய்யாதே என்று கட்டளை கொடுக்கிறார்கள். உசியா ராஜாவுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? He assumed all the blessings that were towards him was from the Lord. தன்னுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தராலே வந்தது என்று உசியா ராஜா he assumed it, உருவகப்படுத்தி கொண்டான். ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் வரும் பொழுதும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்திருந்தா, முழந்தால் படியிட்டு கர்த்தரை ஆராதித்து, எனக்கு இந்த வெற்றியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிற அந்த ஒரு மன தாழ்மை அவனுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். முதல் வெற்றியில அபதமா இருந்தது, 2வது வெற்றியில அபதமா இருந்தது. ஆனால் நாளாக ஆக வெற்றி பழக பழக, ஆமா நான் கொஞ்சம் ரொம்ப பரிசுத்தமானவன் தான் போல இருக்கு, நான் கொஞ்சம் கர்த்தருக்கு ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளை தான் போல இருக்கு, அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நான் வாங்கிக்கொண்டு, அந்த வெற்றியின் அந்த உணர்வுள்ள இருதயம் உசியா ராஜாவிடத்தில் இல்லாமல் போகிறப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் போற இடத்துக்கெல்லாம் கர்த்தர் வருவார். தேவ பிரசன்னம் நிச்சயமாய் ஒரு பாதுகாப்பை, வெற்றியை கொண்டு வரும். as long as we don't take it for granted. தேவ பிரசன்னத்தை நாம் இழுத்து கொண்டு செல்ல முடியாது. பிரியமானவர்களே, உசியா ராஜா அபதமாய் நினைத்தான். He thought, I'll drag God's presence wherever I go. அது ஆலயத்துக்குள்ள போனா என்ன, படைக்களத்துக்கு போனா என்ன, தேவ பிரசன்னத்தை நான் கொண்டு போவேன், அது எனக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன ஒரு மேட்டிமை, என்ன ஒரு பெருமை பாருங்க. தான் போகிற இடத்துக்கு, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு செல்லும் என்கிற இருதயம் மாறி போய், நான் போகிற இடத்திற்கு தேவ பிரசன்னம் வரும். நான் போற இடத்துல ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் இன்றைக்கு எத்தனை செய்தியாளர்கள் மத்தியில, பிரசங்கியார் மத்தியில, தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர் மத்தியில இதை நாம் காண்கிறோம். எத்தனை பேர் இடத்துல காண்கிறோம்? நான் சொல்லி நடந்தது, நான் பேசி நடந்தது, நான் முன்னாடியே இதை நான் சொன்னேன். உசியா ராஜா அந்த நிலைமைக்கு செல்லுகிறான்.
பாருங்க, 80 பேர் தலைமை ஆசாரியரும் 80 பேரும் ஆலோசனை சொன்ன பொழுதும் அதை எதிர்த்து நிற்கிறார். நோ. சத்துருவின் முதல் வேலை என்ன தெரியுமா? உங்களை விழப்பண்ணி அழிக்கிறதற்கு முன்பாய் உங்களை சுற்றி இருக்கிற தேவ ஆலோசனைகளை தரித்து போடுவான். சத்துரு தரித்து போடுவான். ஏன் தெரியுமா? அப்பதான் நீங்க சுய ஆலோசனையில மேம்பட்டு நிற்பீங்க. சுய ஆலோசனையில மேம்பட்டு நிற்பீர்கள். அதற்காக இந்த ஆலோசனைகள் எல்லாம் தரித்து போட்டு தனிமைப்படுத்தின பின்பு நீங்க யாரையும் பிளேம் பண்ண முடியாது. He is the reason, she is the reason why you fell because of your own. அதனாலதான் அந்த வசனத்தை முந்தின வசனம் சொல்லுச்சு, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, அடுத்து இவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும் உசியா ராஜா பாருங்க 19வது வசனம், அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாய் கர்த்தருடைய ஆலயத்துல தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில குஷ்ட ரோகம் தோன்றிற்று. ஆலோசனையை புறந்தள்ளினது மாத்திரம் அல்ல, அவர்கள் மேல் எரிச்சல் படுகிறான். கோபம். How dare you? நான் யார் என்று தெரியுமா? நான் இந்த ஆலயத்தை புதுப்பிக்காவிட்டால் உங்களுக்கு பலி கொடுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்த பனிமுட்டங்களை, அந்த தூப கலசங்களை, அந்த தூப பீடத்தை சரி பண்ணினது யார் தெரியுமா? நான் 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 என்று அந்த கோபப்படுகிறான். தேவ ஆலோசனையின் மேல் எரிச்சல் அடைகிறான். உசியா கோபம் கொண்டான். அவன் நெற்றில் அந்த பீடத்திற்கு முன்பாய், அந்த தூப பீடத்திற்கு முன்பாய் நிற்கிற பொழுதே அவன் நெற்றியில குஷ்ட ரோகம் தோன்றிற்று. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நம்ம ஒரு அலிகரி ஒரு ஸ்டோரி நம்ம கேட்ட மாதிரி, அவருக்கு ஒரு பாம்பு, உசியாவிற்கு ஒரு குஷ்ட ரோகம். உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரியமானவர்களே? அந்த பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஒவ்வொரு வெற்றி நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது முழந்தால் படியிட்டு அவருடைய சமூகத்துல, தேவனே உம்முடைய கரத்திலிருந்து இதை நான் பெற்றுக் கொள்கிறேன். இந்த வெற்றியோ இந்த ஜெயமோ உம்முடைய கரத்திலிருந்து வராததா இருந்தால் இதை என்னை விட்டு எடுத்து போடு என்று சொல்லுகிற இருதயம். ஏன் தெரியுமா? சத்துரு தேவனை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூட்டம் சேர்க்க விரும்புகிற யாராவது ஜனங்களை பார்த்து உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடருங்கள் சொல்லுவாங்களா? கூட்டம் சேர்க்கிறது இயேசுடைய நோக்கமாய் இருந்திருந்தால், மெகா சர்ச் பில் பண்ணது இயேசுடைய நோக்கமாய் இருந்திருந்தால், டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ என்று சொல்லியிருப்பாரா? ஆனால் சத்துரு எப்படி தெரியுமா? ஆசீர்வாதங்களை கொடுத்து 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 கொடுத்து, நீ எதுக்கு ஜெபிக்கிற? இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீல, உனக்கு எதுக்கு ஒரு சகரியால வேண்டாம். அந்த நாட்கள்ல நீ கடந்துட்ட, நீ மெச்சூர் ஆயிட்ட, நீ வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாய் தான் தனிமைப்படுத்தப்பட்டதை உசியா ராஜா உணராது அறியாது இருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் நடக்கிற இடம் இது. நாம் வெற்றியின் உயர்வில் இருக்கிறோமா? நம்ம பாடினது போல, வெற்றியோ தோல்வியோ, உயர்வோ தாழ்வோ, பாருங்க, நம்ம விஜிலண்டா அந்த தாழ்வின் நாட்களில, தடுமாற்றத்தின் நாட்களில, நாம் மன சஞ்சலத்தோடு கர்த்தரை தேடுகிற நாட்களில நாம் பயப்படுறோம். ஆண்டவரே, விசுவாசம் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, நாம் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. அந்த நேரத்தில் சத்துரு நம்ம பக்கத்துல வரவே, நாம நினைச்சுக்கிறோம் சோதனைகள் எல்லாம் சத்துரு கொண்டு வரான், ஜெயமெல்லாம் கர்த்தர் கொண்டு வருகிறார். அது ஒரு மாயை. அது ஒரு மாயை. சோதனைகளை கொண்டு வரவெல்லாம் சத்துருவும் கிடையாது, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது எல்லாம் தேவனும் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுகிற, பகுத்தறிகிற ஆவியானவரின் ஞானம் நமக்கு இல்லாமல் போனால் உசியாவின் நிலையே உங்களுக்கும் எனக்கும். இந்த நாளில இங்க இருக்கவங்க யார் வெற்றியின் பாதையில் இருக்கிறீங்க, தோல்வியின் பாதையில் இருக்கிறீங்க, யார் உயர்வின் பாதையில் இருக்கீங்க, தாழ்வின் பாதையில் இருக்கிறீங்க என்பதை நான் அறியாது இருக்கிறேன். ஆனால் இன்றைய செய்தி அந்த வெற்றியின் பாதையில் இருக்கிறவர்களுக்கு, உயர்வின் பாதையில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டின் பாதையில இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருக்கட்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில வெற்றி இருக்கும், இன்னொரு பகுதியில நாம் போராடி கொண்டிருப்போம். அந்த நாட்களிலும் கூட எந்த பகுதியில தேவன் வெற்றி கொடுத்திருக்கிறாரோ அவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துகிற இந்த வெற்றியும் இந்த உயர்வும், தகப்பனே, பரத்தின் பிதாவு ஆகிய ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து எனக்கு வருகிறதா? இல்ல சத்துரு என்னை விளத்தாட்ட
முயற்சி செய்கிறானா என்கிற சிந்தை வேண்டும் நமக்கு, என்கிற எண்ணம் எப்பொழுதுமே வேண்டும். அப்ப பாருங்க 20வது வசனத்துல, அதை கண்ட அவனுடைய முகத்துல குஷ்டரோகத்தை கண்டவர்கள் அவனை புறந்தள்ளி எந்த ஆலயத்தை ஆஃப்டர் டெகேட்ஸ் அண்ட் டெகேட்ஸ் எந்த ஆலயத்தை புதுப்பித்து எங்கே தகன பலிகளை அவன் மீண்டுமாய் ஸ்தாபித்து எந்த தேசத்தை அவன் முழு அதிகாரத்தோடும் முழு கீர்த்தியோடும் புகழ்ச்சியோடும் அவன் ஆண்டு இருந்தானோ அதே இடத்துல புறந்தள்ளப்பட்டு ஒன்றுமில்லாதவனாய் தனிமைப்படுத்தப்பட்டு தன் வாழ்நாள் எல்லாம் குஷ்டரோகியாய் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். 21வது வசனம் பாருங்க. ஏன்னா அவனுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு போயிருந்தது என்றால், ஒரு விசை வாசிங்க 21வது அதிகாரம் 2 நாளாகமம் 26, 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால ஒரு தனித்த வீட்டில குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் காரியங்களை ஜனங்களை நியாயம் விசாரித்தான். பாருங்க, அப்பொழுதும் மன வருத்தப்பட்டு மனம் திரும்பி நான் கர்த்தரிடத்துல திரும்புவேன். கர்த்தரிடத்துல யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறதையா, அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்துல திரும்புங்கள், என்னிடத்துல திரும்புங்க, நான் உங்களை கடாட்சிக்க வல்லவனாய் இருக்கிறேன். ஆனா உசியாவுடைய அவனுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேட்டிமை வந்து 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 கடினப்பட்டு போய், நான் தனிமையில குஷ்டரோகியா ஒரு தனி வாழ்க்கையில முழுவதும் புறந்தள்ளப்பட்டு இருந்தாலும் இருப்பனே தவிர இந்த தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், தேவ ஆலோசனையை மீண்டுமாய் நான் தேட மாட்டேன். பாருங்க, இருதயம் எவ்வளவு இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். இந்த நாளில நாம் இதோடு இந்த அடுத்த மாதம் நாம் சந்திக்கும் பொழுது what happened to Uzziah? அவன் எதை சரியாய் செய்திருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவன் மீண்டு வருவதற்கு? அதை குறித்து நாம் அடுத்த மாதம் நம்முடைய ஆராதனையில நாம் சிந்திப்போம். இந்த மாதத்துல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உங்களுடைய தனிப்பட்ட தியான வேளைகளில் சிந்தித்து பாருங்கள். ஹேண்ட்லிங் சக்சஸ் இஸ் harder than, tougher than handling failures. Handling rise is harder than handling a fall. மலையுச்சியிலிருந்து விழுகிற பொழுது வேதனையும் வலியும் அடியும் அதிகமா இருக்கும். பள்ளத்தாக்கில இருளின் நாட்களில விழுகிற ஜனங்கள் மிக குறைவு. மலையுச்சியில வெளிச்சத்தின் நாட்களில விழுகிற ஜனங்கள் மிக மிக அதிகம், மிக மிக அதிகம். நம்முடைய பயமெல்லாம் என்னுடைய கஷ்டத்தின் நாட்களில நாம் கர்த்தரை புறந்தள்ளி விடக்கூடாது என்பதை குறித்திருக்கிறது. அதற்குரிய பலனை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் நல்ல விதமாய் ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோம். ஓட்டத்தை முடிக்காத படிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறது பிரச்சனைகள் அல்ல. ஓட்டத்தை முடிக்காத படிக்கு நம்மை தடை பண்ணுகிறது நம் வாழ்வின் சோதனைகள் அல்ல, வெற்றிகளே நம்மை தடை பண்ணும். ஏன்னா நம்மை இழந்து போகிறது அங்கதான், நம்மை நாம் இழந்து போகிறது அங்கேதான். இந்த உலகத்திலிருந்து எனக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்கிற நாட்களில நாம் நிச்சயமாய் கர்த்தரை தேடுவோம். உலகத்தின் சகல உதவிகளும் கிடைத்து ஜெயத்தில் நிற்கிற நாட்களில நம்முடைய உசியா ராஜாவை போல என் சுய பலன், என் சுய ஆவி, என் சுய ஆலோசனை, அதுக்கேற்ற மாதிரி பாருங்க சத்ரு மாற்று ஆலோசனைக்காரர்களை அவனை சுற்றி கொண்டு வருவான். அவனுடைய துதி பாடுகிற, அவனுடைய காரியங்களை சரி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை சத்ரு கொண்டு வருவான். இந்த நாட்களில் நம்முடைய எந்தெந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் நம்மை நாம் தாழ்மைப்படுத்தி அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவரை ஆராதனை செய்து, அப்பா இந்த வெற்றி உம்முடையதா இருந்தால் என்னை விசுவசிக்கிறவனிடத்தில் ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னது போல 2 காரியங்கள் ஒருவருடைய வெற்றியிலிருந்து நடக்க வேண்டும். 1, தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். 2, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது 2ம் நடக்காத ஒரு வெற்றி மிகப்பெரிய கேள்விக்குறி யாரிடத்திலிருந்து வந்தது என்பது. 1 பாருங்க, எபேசு சபையை குறித்து நாம் வாசித்தோம். எல்லாவற்றையும் சரியாய் செய்து இயேசுவானவர் சொன்ன 2 கற்பனைகளை விட்டாங்க. என்னது? லவ் யுவர் காட்
முதல் கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு நீ நேசி. உன் சகோதர சகோதரிகளை அதை விட்டுட்டாங்க. இயேசு சொல்றாரு, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஊழியத்துல நீ மிக வெற்றி சிறந்தவன், பக்தி வைராக்கியத்துல வெற்றி சிறந்தவன், பலிபீடங்களில் பலி இடுகிறதுல வெற்றி சிறந்தவன், ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. உன் ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய். பிரியமானவர்களே, அடுத்த மாதம் நாம் ஏன் உசியா விழுந்தான், எந்த இடத்துல உசியா ராஜா தவறி போனான், தன்னுடைய பாரம்பரியங்கள் இந்த தகப்பனிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ளாமல் போனான், அதை மாத்திரம் அல்ல, நேரம் நமக்கு வாய்க்குமானால் எப்படி நாம் சரியாய் வாழ்வது, எப்படி நாம் வெற்றியை கையாள்வது, அப்படி வெற்றியை வெற்றிகரமாய் கையாண்ட ஒரு மனுஷன் வேத புத்தகத்திலிருந்து அதையும் நாம் காண்போம். வெறும் கீழே விழுந்தவங்களை பார்த்து மாத்திரம் அல்ல, எழும்பி நின்ற சகல வெற்றிகளிலும் தன்னுடைய நிலைத்தன்மையை ஒரு துளி கூட இழந்து போகாத தேவ மனுஷர்களையும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்த மாதம் நாம் அதை குறித்து நாம் ஆழமாய் சிந்திப்போம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இந்த ஆங்கர் வேர்ட்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறதை போல, என்னிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறது போல, எப்படி நிலைத்திருப்பது, how to finish well, வெற்றிகரமான போராட்டத்தை எப்படி போராடி முடிப்பது, வெற்றிகரமான ஓட்டத்தை எப்படி ஓடி முடிப்பது, எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவது என்பதை குறித்து ஆழமாய் வருகிற மாதங்களில நாம் சிந்திப்போம். இன்று முதல் பகுதி இந்த செய்தியை நான் முடித்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியின் தொடர்ச்சியை, இந்த செய்தியில் நான் சொன்ன மாதிரி not only the falling away examples but also the rising up examples from the Bible. எவ்வளவு அருமையான புத்தகம் பைபிள்ன்றது வெறும் ஒரு ரூல் புத்தகம் அல்ல. தாவீது ராஜா விழுந்த நாட்களை வாசிக்கும் பொழுது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கும் ஒரு விமோச்சனம் உண்டு, நான் ஒரு விழுந்து போன மனுஷன். தாவீது ராஜாவை மீட்டெடுத்த தேவன் இந்த நாளிலும் ஜீவனோடு இருக்கிறார் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு சந்தோஷம் நமக்கு வருகிறது. அவ்விதமாய் நாம் இந்த வேதத்திலிருந்து தேவனுடைய இருந்து எப்படி அவர்களை நிலைத்திருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் நற்கரைக்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். முதலாவதாய் நாம் கேட்ட அந்த தேவ வசனத்தை நாம் இருதயத்தில் நிலைநிறுத்துவோம். நாம் கேட்ட அந்த தேவ வசனத்தை இருதயத்தில் நிலைநிறுத்துவோம். அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற யாவருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற யாவருக்கும் அதை அவர் தர வல்லவராயிருக்கிறார். அந்த மகிமையின் கிரீடத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்வின் அணு தினமும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு காரியமும் அவருடைய வருகை எதிர்நோக்கினதா இருக்கிறதா? அல்லது உசியா ராஜாவை போல நான் உங்களுடைய ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கையை யோசித்து பாருங்க. How different is your seeking of the Lord from the days of your beginning until now? விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களை நினைத்து பாருங்கள், இன்றைய நாட்களை நினைத்து பாருங்கள். கர்த்தரை தேடுகிறதுல எவ்விதமாய் வளர்ந்திருக்கு. விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களிலே இருந்த ஆவியின் அனலை ஒரு விசை நினைத்து பாருங்கள். உங்களுடைய ஆவியின் அனல் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தை ஆரம்பித்த நாட்களில உங்களுக்குள் இருந்த வைராக்கியம் இந்த நாளில எப்படி இருக்கிறது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் இருப்போமையாகில் சத்துருவுக்கு இரையாகி இந்த நாளில ஆவியானவரிடத்துல கேட்போமா? ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு அனலுள்ள ஒரு ஆவியை எங்களுக்கு தாங்க. உம்மை பற்றின வைராகியம், உம்முடைய வசனத்தை பற்றின வைராகியம் என் எலும்புகளுக்குள்ளே நெருப்பாய் தகிக்கிறது என்று சொன்ன எரேமியாவை போல, the zeal for your word is like a fire shut in my bones என்று சொன்ன எரேமியா போல, like Jeremiah said. Would you ask for a fire in your heart? அப்பா, கேடுள்ள ஆலோசனைகளை என்னை விட்டு விலக்கி போடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி என் கண்களை நிறுத்தி வைங்க ஆண்டவரே. உலகத்தின் ஒத்தாசைகளிலே என் கண்கள் மாறி போய் விடாம, உம்முடைய ஆலோசனைகளை நான் புறந்தள்ளி விடாம, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க. உம்முடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு ஆவியை எனக்கு கொடுங்க என்று நம்ம அவரிடத்துல கேட்போம். உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து இன்று எங்களோடு பேசி இருக்கிறேன்.
நாங்க எந்த இடத்துல மேட்டிமைப்பட்டிருக்கிறோம் தெரியல. சிறுக சிறுக சத்துரு எங்களை இந்த மேட்டிமைக்குள்ளே கொண்டு போய் இருக்கலாம். அதை உணர்கிற பகுத்தறிகிற ஆவியானவரின் பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. அந்த ஞானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வைராகியம் கொடுங்க உங்களை பற்றி. எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களாய் இருக்கணும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களாய் இருக்கணும் என்று அவரிடத்துல கேட்போமா? அவரிடத்துல தன்னிடத்துல கேட்கிற யாவருக்கும் அவர் பரிபூரணமாய் சம்பூரணமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல கேட்போமா? இப்போது நாம் இந்த நற்கருணைக்கு நாம் வரப்போகிற அந்த வேளையில், அவர் அந்த பந்திக்கு நாம் வரப்போகிற வேளையில பவுல் எச்சரிக்கிறார். நீங்க ஆயத்தப்படாம பலர் இதுல வருகிறதுனால, சரியாய் ஆயத்தப்படாம பலர் இதுல வருகிறதுனால உங்களிலே பலர் நித்திரை அடைந்திருக்கிறீர்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். நித்திரை அடைந்திருக்கிறீர்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள திரும்பி பார்ப்போமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என் இருதயத்துல இருக்கிறது? எந்த இடத்துல என் இருதயத்துல இருக்கிறது? நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது உண்மையிலே நிற்கிறேனா? அந்த உணர்வை எனக்கு கொடுங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து என்று 1 கொரிந்தியர் 11 நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போமா? எனக்காய் அடிக்கப்பட்ட உடல், எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தம், அதை நான் ருசிக்கவும் புசிக்கவும் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:30 சொல்லுகிறது, இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கிறது. நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல வரும் பொழுது, என் பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீர், உம்முடைய தழும்புகளினால நாங்கள் குணமானோம், உம்முடைய தழும்புகளினால நாங்கள் குணமானோம். ஆனாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதை குறித்த உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய், அதை குறித்த உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்க இருக்க எங்க இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே. இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே என்று அவரிடத்துல கேட்போம். அமைதியில நாம் அந்த கோரஸ் பாடும் பொழுது தியானத்துல இருதயத்தின் ஆழத்துல அவரை நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவரே திருவிருந்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்துல பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. கடைசி நாள்ல நான் அவனை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீங்க பிற்கப்பட்டீங்க அப்பா, எங்களுக்காக ஆண்டவர் ரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்க ராஜா. அப்பா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அப்பா அவருடைய மரணத்தை அறிக்கையிடும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படியாய் ஆண்டவரே அப்பா உண்மை நினைவு கூறும்படி இதை நாங்கள் செய்கிறோம் அப்பா. எங்களை தகுதியுள்ளவர்களாய் நீங்க அப்பா நீங்க ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவரை. அபாத்திரமா இல்லை நாங்கள் பங்கு கொள்ளாத படிக்க ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்களோட அப்பத்தையும் தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்க, வியாதியை ஒன்னிலிருந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த கம்யூனியன் அப்பா திருவிருந்தை கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு விசை எல்லாரும் ஒரு விசை எழுந்து நிற்போம். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் ஒரு குடும்பமாய் அந்த அப்பத்தை போது புசிப்போம். அந்த மேல இருக்கிற அந்த thin filament you can remove. அடுத்ததுக்கு கீழே இருக்கிற அந்த ரிமூவ் பண்ணீங்கன்னா you will have the juice. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் அந்த ஜூஸ் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தை ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் பாருங்க. இந்த வசனம் முடிகிறது கூட அவர் வருமளவும் அதை நாம் அறிவிக்கிறோம். அவர் வருமளவும் அதை நாம் அறிவிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், அவர் வருகிற நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அவர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில நீங்களும் நான் இங்கிருந்து இந்த ஆராதனை முடிந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அப்போதுதான் ஆராதனையின் வேளை துவங்குகிறது. இது ஆராதனையின் முடிவு அல்ல, நம்முடைய நிஜ வாழ்க்கையே ஆராதனையின் துவக்கம். இந்த நாளில கர்த்தர் நம்மை அழைத்து வந்து ஆவிக்குரிய ஒரு ஆராதனையை தந்து தன்னுடைய ஜீவ அப்பமாகிய வசனத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பந்தியில பங்கெடுக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசை இறுதி ஜெபத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாய், உம்முடைய அப்பத்தின் ரசத்தின் மூலமாய் நீர் எங்களோடு இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறீர். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் உணர்வுள்ள இருதயத்தோடு அதன்படி நடக்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. கர்த்தாவே, நாங்கள் தூர தேசத்துல இருந்த போதும் எங்களுடைய தாய் மொழியில நாங்க ஒன்று கூடி வந்து உம்மை மகிழ்ந்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற
இந்த வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அற்பமாய் எண்ணாத படிக்க ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை நாங்கள் தேட, உசியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து இன்று எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்மை தேட, ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நாங்கள் வளர, ஒவ்வொரு நாளும் உம்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆராதிக்க கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் பலப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வெற்றியின் நாட்கள், தோல்வியின் நாட்கள், உயர்வின் நாட்கள், தாழ்வின் நாட்கள், ஜீவனின் நாட்கள், மரணத்தின் நாட்கள், எதற்குள்ள நாங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமும் ஆபத்தில் அனுகூலமும் நல்ல துணையுமா இருக்கிறீர் ஆண்டவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கையில, புயற் காற்று அடிக்கையில எங்கள் புகலிடமாகவும் எங்கள் தஞ்சமாகவும் எங்கள் நிழலாகவும் இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கும்படிக்காய், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களாய் இருக்கும்படிக்காய், ஜீவனுள்ள நதிகள் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடும்படிக்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் வழி நடத்துங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. இருக்கிற குடும்பங்கள்ல அப்பா, குறிப்பா எங்களுடைய அன்பு சகோதரர் ரகு ஜெனிஃபர் குடும்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜாஷுவா ரெனியை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்க நியூ ஜெர்சிக்கு அந்த மூவ் பண்ணுகிற அந்த காரியத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. ஆலோசனை கர்த்தர் நீர் மேலான ஆலோசனைகளை தந்து நீங்க வழி நடத்தும்படிக்காய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லைகளை முன்குறிக்கிறவரும் அதை விசாலப்படுத்துகிறவருமா இருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் முன்குறித்த எல்லையில நீர் அவர்களை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாற்றத்தின் காலங்கள் அவர்கள் உம்முடைய பலத்தினாலே மேற்கொள்ளும்படிக்காய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி போட்டுக்கிறோம். தேவ கிருபையும் இரக்கமும் அவர்களை சூழ்ந்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்று நாங்கள் கேட்ட சாட்சிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே விதமாய் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் சாட்சிகளை கேட்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் தெரிவிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், வழி நடத்தும். தேவைகள் வெளியில சொல்ல முடியாத தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொண்டு வழி நடத்தும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் வல்லமையுள்ள மீட்பர் இயேசுவின் நாமத்துல பிதாவின் பாதங்களில ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காய் தலைவணங்கி நிற்போம். நாம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் அமரலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு குவிக் அனௌன்ஸ்மெண்ட். நம்முடைய தமிழ் ரெட்ரீட்டை குறித்து நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை 23, 24 ஒரு கேம்ப் சைட்ல தமிழ் ஆராதனை, தமிழ் ரெட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். முழுவதுமாய் தமிழ் செய்தியாளர்கள் வருகிற